வெல்கம் டு அரைச்சுடிகளா. இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த கிளையை வச்சு ஒரு கிச்சன் செட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டவ் மாதிரி செய்ய போகிறேன். ஓல்டேஜ் ஸ்டவ்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிளேட் தக்காளி வச்சு இந்த ஒன்றுலேயே நிறைய செய்யலாம். அந்த அவ்வளோ இருக்கும். அது இங்கே வந்து ஸ்டவ் மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம அதில் இந்த மாதிரி குச்சி மாதிரி வைப்போம்ல, அதுக்கு எனக்கு பிளாக் கலர் தேவைப்படுகிறது. நான் வந்து நல்லா கொஞ்சம் தான் நான் வைக்க போகிறேன், நிறைய வைக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி நான் பண்ணிட்டேன். இது நான் 2 ஸ்டவ் இருக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ நல்லா வந்து கொஞ்சம் விரிச்சிக்கிறேன். ஒரு குட்டி கப் உள்ள வச்சாச்சு. ஸோ ஸ்டவ்வும் ரெடி, கப்பும் ரெடி. ஸோ ஸ்டவ் வச்சு ஒரு பவுல் சேர்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் அடித்து நம்மளோட தோசை தவாவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து அதில் தண்ணி ஆட்டும். இதுக்கு தக்காளிக்கு இந்த மாதிரி ரவுண்டு பண்ணலாம். இதில் போட்டுடலாம் தக்காளிங்க. இப்போ கட் பண்ண மாதிரி வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் பண்ணியிருக்கேன், அது ஒன்றா வைக்காது. இப்போ அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் நான் வந்து ஒரு பிளேட் செய்ய போகிறேன். ப்ளூ கலர் ஒரு பிளேட்டு. இதுலேயே அப்பளம்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கரண்டி தான் இது. இது குட்டி குட்டி தக்காளி நான் வந்து ஒரு கேரி பேக் கூட தான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து சில ஃப்ரூட்ஸ்லாம் கூட போட்டு போயிடலாம். லெமன் செஞ்சுருக்கேன். தோசை ஆட்டம் வைக்கலாமா, அதே மாதிரி அப்படி இருக்கணும். தக்காளி தான் எனக்கு மெயின். இதை வச்சு ஒரு தக்காளி பண்ணுவேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இது பட் இப்போ ஒட்ட வேணாம், அவ்வளோ இருக்கிறதே பிடிச்சிருக்கு. இதுதான். ஸோ அழகாக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கு. எல்லோலாம் வந்து லெமன்னு, ரெட்டெல்லாம் வந்து டொமேட்டோ. வந்து கத்திக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கணும். ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக டார்க் கலர் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரைட் மாதிரி இது செஞ்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் எத்தனை செஞ்சுருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நாங்கள் 9 செஞ்சுருக்கோம். இப்போ அக்ஷிதா வந்து ஒரு கேரட் செய்கிறா. ஓ டிசைன்ஸா? கேரட் 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 ஸ்மால் கேரட் வந்து அப்படி வளைஞ்சிச்சு. கேரட் இங்கே வச்சிடலாம். இல்லை கேரி பேக் வச்சிடலாமா? ஒட்டிக்க வேணாம், கேரி பேக்லேயே வைப்போம். கேரி பேக்லேருந்து நான் கேரட் வாங்கிட்டு விட்டேன். வச்சு அதை சப்பாத்தி வைக்கலாம். இதில் வந்து ஒரு கேரட் இருக்கு. அடுத்து இது மாதிரி நிறைய எங்களோட மினி கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல எஸ்என்ஸ் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஏ சுட்டிகாலா மினி கிச்சனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.